இது பல தடவை யோசிச்சிருக்கேன். ஒருவேளை எங்கள் அம்மா படிச்சிருந்தா, ஒரு வேலையில் இருந்திருந்தா, என்னோடய குடும்பத்தோட நிலைமை வந்து அப்படி தலைகீழாக மாறி இருக்காதுல்ல. எங்கள் அம்மா வந்து ஒரு சில விஷயங்களில் தள்ளி நிறுத்துகிறப்போ நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் அம்மாவை எல்லா விஷயத்துலையும் முன்னிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன். அப்பா இல்லாதான் ஒரு காரணம். அந்த குழந்தை பருவத்தையே நான் அனுபவிக்கல. காலையில் ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது. என்னோடய குடும்ப சூழ்நிலை நான் கடைக்கு போய்த்தான் ஆகணும். எங்கள் தாத்தா என்ன சொல்கிறாரு, நீ கடைக்கு வரலாட்டி கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை, நமக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படிங்கிறாரு. அம்மாவும் சரி, நானும் சரி, என்னோடய தங்கச்சியும் சரி அந்த தீப்பெட்டியே ஒட்டி அது மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நானும் படித்தேன். என் தங்கச்சி என்னை விட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான். அது அடுத்து என்ன படிக்க போகணும், மொத்தத்தில் எல்லாரோட சிந்தனையும் அப்படி தான் இருந்தது. அடுத்து எதுக்கு படிக்க போகணும், சித்தப்பாவும் அதுக்கு எடுத்து படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணேன், ரெண்டு குழந்தைங்க 30 வயசில் ஃபஸ்ட்டு குரூப் 1 எழுதினேன். போகலை, எதுவுமே போகலை. குரூப் 1 எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். தமிழில் தான் எழுதினேன். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் யூடியூப் சேனல் வாட்சஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அனிதா. திருமங்கலம் வருவாய் கோட்டாட்சியராக மதுரை மாவட்டத்தில் பணிபுரிந்து வருகிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம். பாரதியார் பிறந்த ஊர். ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனே எங்களுக்கு பாரதியார் தான். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் எப்பவுமே அது என்னோட மைண்டில் இருக்கும். எட்டயபுரத்தில் கான்சாபுரம்ங்கிற ஒரு பகுதியில் பிறந்தேன். அப்பா வந்து தர்மராஜ், அம்மா சண்முகக்கனி. என் கூட பிறந்தவங்க ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர். அப்பா வந்து காய்கறி கடை வச்சுருந்தாங்க. 5th வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. சடனாக அப்பாவுக்கு 5th படிக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. அந்த ஏஜில் வந்து என்ன நடக்கு அப்படிங்கிறது கூட தெரியாது. எனக்கு 10 வயசு, தங்கச்சிக்கு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, தம்பி 2.5 years தான். அம்மா மட்டும்தான். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் படித்தேன். 8th வரைக்கும் படிக்கும்போதே அதிகமாக ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் நடத்தின கடை என்ன கடை அப்படின்னா காய்கறி மொத்த வியாபார கடை. 5th ஸ்டாண்டர்ட் அப்பா இறந்ததுக்கப்புறம் டெய்லி ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு கடைக்கு போயிடணும். மொத்த வியாபாரம் தான். அந்த பெட்டி கடையில் இருக்கிற வியாபாரிகள்லாம் வந்து மொத்தமாக சரக்கு வாங்கிட்டு போவாங்க. இங்கே சித்தப்பாவும் எங்கள் கூட தான் இருந்தாங்க. அப்புறம் சித்தப்பா தனியாக போனதுக்கப்புறம் தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனால் தாத்தா வந்து நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கடைக்கு என்ன வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் தான் கணக்கெலாம் எழுதணும், சிட்டெல்லாம். தாத்தாவுக்கு எழுத படிக்க தெரியாதனால ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. காலையில் தான் வந்து அந்த சில்லறை வியாபாரிங்கள்லாம் வந்து கடையில் வந்து ஜாமான் வாங்க வருவாங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக இருக்கணும். நான் மத்தியானத்துக்கு மேலே ஸ்கூலுக்கு போவேன். அலோவ் பண்ணாங்க அந்த ஸ்கூலில். அதுக்கு பெரிய போராட்டம். ஸ்கூலில் வந்து மாணவர் மன்ற சங்கம், மாணவர் மன்றம்னு இருக்குது. அதுக்கான தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது நானும் நின்னேன், இன்னொரு பையனும் நின்னார். இன்றைக்கி அவரும் நானும் ஃப்ரெண்டு. இன்னொரு விஷயம், அது வேறு விஷயம். நிற்கும்போது அவங்க சொன்னாங்க, இவங்க காலையிலேயே ஸ்கூலுக்கு வரமாட்டாங்க டெய்லி, எப்படி இவங்களை வந்து மாணவர் மன்ற தலைவராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அன்றைக்கி பயங்கரமாகிடுச்சு. என்ன பண்ணனே தெரியல. அந்த சிச்சுவேஷன், அந்த ஏஜ். படிக்கணும்னு ஆசை இருக்குது, பட்டு காலையில் ஸ்கூலுக்கு வரணும்னு ஆசை இருக்குது. என்னோடய குடும்ப சூழ்நிலை நான் கடைக்கு போய்த்தான் ஆகணும். எங்கள் தாத்தா என்ன சொல்கிறாரு, நீ கடைக்கு வரலாட்டி கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம், வேறு வழி இல்லை, நமக்கு சாப்பாடுக்கே வழி இல்லை அப்படிங்கிறாரு. என்ன பண்ணேன், அந்த குழந்தை பருவத்தையே நான் அனுபவிக்கல. அப்பா இல்லாதான் ஒரு காரணம். 8th ஸ்டாண்டர்டில் அந்த சுச்சுவேஷனில் படிப்பை தொடரலாமா அல்லது விடலாமான்னு பயங்கரமாக கன்ஃபியூஷனில் இருந்தேன். தாத்தா கடைக்கு வர சொல்கிறாங்க. வீட்டில் அம்மாவும் அழுகுறாங்க, கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுறாங்க. நம்ம கடைக்கு வரலாட்டி தாத்தாவால் கடை நடத்த முடியாது, கடையை மூடிடுவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பாடுக்கு வேறு வழி இல்லை, நம்ம கடைக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதுக்கடுத்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து கடையெடுத்து நடத்த போகிறோம், நம்ம கடைக்கு வரோம். அந்த வயசில் அதெல்லாம் பல இது யோசிச்சுருக்கேன். இப்போ நினச்சாலுமே அது எப்படி யோசித்தேன், என்ன பண்ணேன்னு தெரில. பல தடவை உட்காந்து முழுக்க யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் அந்த சூழ்நிலையில் டீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெருசாக அஃபெக்ட் ஆச்சு. அப்போ தான் என்ன இருந்தாலுமே எவ்வளோ யோசித்தாலுமே அப்போ ஒரு குழந்தை தானே. மற்ற குழந்தைங்க டீஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு இங்கே வந்து இருக்கணுமா, டெய்லி அழுவேன் வீட்டுக்கு போயிட்டு. ஏன்னா ஸ்கூலில் காலையில் நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு கண்டினியூஸாக வரணும்னு சொல்கிறாங்க. இங்கே கடைக்கு போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன், ஃபேமிலி சுச்சுவேஷன். என்ன பண்ண, குழப்பத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டேன், இனிமேல் கடைக்கு போக வேண்டாம், ஸ்கூலுக்கு போயிடலான்னு.
அடுத்து அந்த சார்ஜை வந்து என் சிஸ்டர் எடுத்துக்கிட்டா. அவள் அடுத்து கடைக்கு போக ஆரம்பிச்சிட்டா. நான் ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 9th 10th கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். படித்து முடித்து 10th முடித்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தேன். ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா, சிஸ்டரும் ஒரு 2 இயர்ஸ் தான், அந்த 8th முடிஞ்சதுக்கப்புறம் என் சிஸ்டரும் ஒரு 2 இயர்ஸ் தான் சப்போர்ட் பண்ண போனால். தம்பி வந்து ரொம்ப சின்ன பையங்கிறதுனால அப்போ போகலை கடைக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, தாத்தாவுக்கும் கடையை ரன் பண்ண முடியல. நிறைய லாஸ் ஆகி கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சித்தப்பா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் அந்த தீப்பெட்டி ஓட்டுறது இது அம்மா, இதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 10th முடிச்சுட்டு அடுத்தது படிக்கணும் அப்படின்னு போய் கேட்குறப்போ யோசிச்சாங்க சித்தப்பா. ஏன்னா தாத்தா அப்போ வந்து கடை எல்லாமே லாஸ் ஆகிட்டு தாத்தா எதுவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க. ஓவராலாக பேசுவாங்க. அந்த வில்லேஜ் சின்ன வில்லேஜுங்கிறதுனால ஃபஸ்ட் வந்ததுனால பஜாரில் எல்லாத்துலேயும் கடையில் எல்லாருமே எல்லா கடைக்காரங்களுக்குமே தெரியும். பேசியிருக்கிறப்போ தாத்தா வந்து அடுத்து என்ன படிக்க போகணும், மொத்தத்தில் எல்லாரோட சிந்தனையும் அப்படி தான் இருந்தது. அடுத்து எதுக்கு படிக்க போகணும், சித்தப்பாவும் அதுக்கு எடுத்து படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் திரும்ப கேட்டேன், நின்று அழுதேன். நான் ஸ்கூலுக்கு போய் தாகணும், என்னை வந்து சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தடவை சொன்னதுக்கப்புறம் சித்தப்பா சரி வா சேர்த்து விட்றேன்னு சொல்லிட்டாங்க. சேர்த்து விட்டாங்க. அதுக்கடுத்து படிக்கிறதும் பல விஷயம் கஷ்டம்தான். 11th படிக்கும்போது டியூஷன் போகணும். கண்டிப்பாக டியூஷன் போனால் தான் கொஞ்சம் சப்ஜெக்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். 11th 12th டியூஷன் போகணும் அப்படிங்கிறப்போ அதுக்குண்டான ஃபீஸ் ஏற்கனவே சித்தப்பா ஸ்கூல் ஃபீஸ் சேர்த்து கட்டி படிக்க வச்சுருக்காங்க. ஒரு டியூஷன் ஃபீஸும் தரேன்னு சொல்லிட்டாங்க. மற்ற 2ம் அப்படிங்கிறப்போ அம்மா வேலை பார்க்குறது, தாத்தாவோட கடை இப்போ இதாகிட்டனால சித்தப்பா ஓரளவு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபுல்லாக சாப்பாடுக்கும் கொஞ்சம் ரெடி பண்ணோம். இதுக்கிடையில் என்னோடய தம்பியும் தங்கச்சி வேறு படிச்சிட்ருக்காங்க. என் தங்கச்சி அப்போ 9th 10th படிச்சுட்டு இருந்தா. அவளுக்கும் படிப்பு செலவுக்கு பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். அம்மா வந்து அந்த தீப்பெட்டி வேலை, காடு வேலைக்கு போவாங்க. அந்த தீப்பெட்டி கெட்டு ஓட்டுறதுல தான் வந்து அந்த வருமானத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தரும், நானும் சரி என்னுடைய தங்கச்சியும் சரி, வீட்டில் வந்து கெட்டு ஒட்டணும். சனி ஞாயிறு அப்படின்னு சொல்லிட்டா ஒட்டணும். அந்த சூழ்நிலையில் அந்த இருக்கக்கூடிய ஒரு அம்மாவாக இருந்தால் என்ன நினச்சிருப்பாங்க, இதெல்லாம் தேவையா? கண்டிப்பாக ஒரு 4 வருஷம் இந்த கெட்டு ஓட்டி சம்பாதிச்சா அழகாக சம்பாதிச்சிருக்கலாம். அந்த தெருவில் இருக்கக்கூடிய எல்லா பசங்களுமே அந்த கெட்டு தாள் வந்து ஒரு கட்டு தாள் வந்து குச்சி கெட்டுக்கு 7 கெட்டு வரும். அப்படி ஒட்டுறப்போ என் வயசில் இருக்கிற எல்லா பசங்களும் ஒரு நாளைக்கு 3 கட்டு தாள் கட்டு ஓட்டிடுவாங்க. அதாவது 21 குச்சி கட்டு ஓட்டிடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு கட்டு தாள் ஓட்டுறதே பெரிய விஷயம். அந்தளவுக்கு இருக்க காரணம் என்னென்னா, நான் 8th வரைக்கும் நான் வந்து அந்த குச்சி கட்டு தாள் கட்டே தொடலை. என்னோடய டைரக்ஷன் ஃபுல்லாக கடையில் இருந்துச்சு. கடை ஃபுல்லாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்போ அம்மாவோட சேர்ந்து இது பண்ணுறேன். இது பண்ணுறப்பவுமே எங்கள் அம்மா வந்து என்னை வந்து இது கண்டிப்பாக பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஃபோர்ஸும் பண்ணலை. பட் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் நாமளும் பண்ணித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறப்போ அம்மாவோட சேர்ந்து வந்து அம்மாவும் சரி நானும் சரி என்னோடய தங்கச்சியும் சரி அந்த தீப்பெட்டியை ஒட்டி அது மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் நானும் படித்தேன். என் தங்கச்சி என்னை விட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அவளும் படித்தான். அதன் மூலமாக தான் ஒரு 2 டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறோங்கிற சுச்சுவேஷனில் எனக்கு டியூஷன் ஃபீஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அதை ஒட்டி தான் ஆகணும். கெட்டு ஒட்டி இதாகணும், தண்ணி எடுக்கணும். எக்ஸாம் காலையில் இருக்குது அப்படின்னா கூட தண்ணி வந்தால் நான் தண்ணி தான் எடுக்கணும். பகுதியில் வந்து கொஞ்சம் தண்ணி வறட்சி இருந்தாலுமே எங்கள் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இல்லாமல் இந்த நிலைக்கும் வந்திருக்க முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே மறுக்கப்பட்டிருக்கு. என்ன விஷயம்னா, எங்கள் அப்பா இல்லை, அந்த ஒரு காரணம். பெரிய லெவலில் எந்த இதுவுமே வந்து கூப்பிட மாட்டாங்க, இன்வால்வ் பண்ண மாட்டாங்க, பெருசாக கண்டுக்கல. நானும் என் தம்பி போனாலும் பெரிய லெவலில் நமக்கு வந்து இருக்காது. பல இடத்துல தான் நான் உணர்ந்திருக்கேன், அப்பா இல்லாதனால இதுவும். பட் அந்த சூழ்நிலையில் என்ன வந்து பார்த்தாங்க எல்லாரும் அப்படின்னு இருந்ததுன்னா, அந்த 10th நான் உணர்ந்தது வந்து என்னோடய படிப்பு. இன்றைக்கி வந்து நான் 10ஆம் கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தனும், அதுக்கப்புறம் தான் என் சொந்தக்காரங்க எல்லோரும் என்னை பார்க்க ஆரம்பிக்காங்க, அந்த பொண்ணு நல்லா படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு முக்கியமான காரணம். நமக்கு எது இல்லாட்டியும் நமக்கு முதல் கடமையாக இருக்கிறது, நம்மளை வந்து வெளிக்கொணர்றது, சமூகத்துக்கு நம்மளை காட்டுறது. 5ஆம் கிளாஸில் எங்கள் அப்பா இறந்தப்போ, நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா இறந்தப்போ அந்த 10 வரைக்கும் வந்து எங்களை ஒரு பொருட்டாகவே யாரும் நினைக்கல. நிறைய விஷயங்களில் நம்மளை தள்ளி வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் நாங்கள் ஃபீல் பண்ணியிருக்கோம். நானும் சரி எங்கள் அம்மாவும் சரி எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அதுக்கடுத்து நம்மளை ஒரு
பார்வையோடு அவங்க பார்க்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நான் 10th எடுத்த மார்க். நிறைய பசங்கிட்ட நான் இப்போ அதுதான் சொல்லுவேன். நான் என்கிட்ட படித்த பசங்கிட்ட உலகம் உன்னை பார்க்கணும், உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பார்க்கணும் அப்படின்னு நீ நினச்சின்னா படிப்பு மூலமாக மட்டும்தான் காட்ட முடியும். வேறு எந்த விஷயமும் நமக்கு கை கொடுக்காது. படிப்பு மட்டும் உன்னை எல்லாரும் முன்னாடியும் முன்னிறுத்தி காட்டும். இன்றைக்கி நான் இந்த நிலைமையில் இருக்கேன்னா என்ன எங்கள் அம்மாவை எல்லாருமே பெரிய லெவலில் நினைக்கிறாங்க. எல்லாருமே எங்கள் அம்மாட்ட மரியாதையாக நடக்கிறாங்க. அன்றைக்கி நான் நினச்சேன் என்ன எங்கள் அம்மா வந்து ஒரு சில விஷயங்களில் தள்ளி நிறுத்துகிறப்போ நான் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து எங்கள் அம்மாவை எல்லா விஷயத்துலேயும் முன்னிறுத்தணும் அப்படின்னு நினச்சேன். என் பையன் கூட அடிக்கடி கேட்பான், பொண்ணு கூட கேட்பான், உங்களுக்கு நான் பெருசா உங்கள் அம்மா பெருசா அப்படின்னு. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தாண்டி அப்படின்வேன். அப்பா இல்லாமல் அந்த சமூகத்தில் வாழ்கிறது வந்து பல இடங்களில் ஒரு கஷ்டமான விஷயந்தான். அம்மா மட்டும் அப்பா இல்லாமல் கணவர் இல்லாமல் எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த சமூகம் வந்து வேறு மாதிரி ஒரு பார்வையில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பார்வை நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிட்ட விதம் இதெல்லாம் வந்து பல நேரத்தில் வந்து எனக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்துருந்துருக்கு. 2 விஷயம் யோசிச்சிருக்கேன். ஒன்று வந்து எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் வந்து நீக்கணும். எங்கள் அம்மா வந்து என்னென்ன விதத்துலலாம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஒதுக்கப்பட்டாங்க, எந்தெந்த இடத்துல கவலைப்பட்டாங்க, அதுதான் இப்போ யோசிக்க தருது. ஒதுக்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, எந்தெந்த இடத்துல எங்கள் அம்மா வந்து ஃபீல் பண்ணாங்க, கவலைப்பட்டாங்க, அந்த இடத்துலலாம் இன்றைக்கி எங்கள் அம்மா பெருமையாக நிற்கணும். அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு தான் நான் 10th ஃபஸ்ட்டு வந்தோடனே எங்கள் அம்மாவுக்கு அந்த ஒரு இடத்த கொண்டு வந்துட்டேன். அடுத்தடுத்து அப்படிங்கிறப்போ இந்த நேரத்தில் முழுமையாக கொண்டு வந்தேன். நான் மற்றவங்களுக்கு இதன் மூலமாக சொல்லிக்கொள்கிறது என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்களோட ரிலேஷன், உங்களோட ஊர், உங்களோட பேரண்ட்ஸை வந்து ஒரு இதான ஒரு இவங்க ஏழையாக இருக்காங்க அல்லது இவங்க இப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்கள வந்து முன்னிறுத்தி அந்த ஊரில் முதன்மையானவங்களாக நீங்கள் கொண்டு வரணும்னா அதுக்கு தேவையான ஒரே வழி வந்து படிப்பு தான். நீங்கள் கொண்டு போகிற அந்த முயற்சி, படிப்பு, இந்த 2 விஷயந்தான் உங்களையும் உயர்த்தும். உங்கள் அம்மா அப்பாவுக்கு அந்த சமூகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். இது ஒரு விஷயம் யோசிச்சேன். இன்னொரு விஷயம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்காங்க. அதுவுமே ஹாஸ்டலில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபேமிலியில் வந்து எங்கள் தாத்தா வந்து படிக்க வைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து கடை வச்சுருந்தாங்க. ஓரளவு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் போயிருந்துருச்சு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பாருங்கள், எங்கள் அப்பா டெத்து இறந்தோடனே அப்படி எங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷனே தலைகீழாக மாறிடுச்சு. எனக்கு அடுத்த நிலை என்ன, நான் எங்கே இருக்கேங்கிறதே எங்கள் ஃபேமிலிக்கே தெரியல. நம்மளோட நிலை என்ன, ஒரு இன்கம் சோர்ஸும் இல்லை. அது வரைக்கும் ஒரு வெல் சோர்ஸ்டாக நம்ம ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தப்போ அப்பா இறந்தோன்னையும் அப்படியே அந்த குடும்பத்தோட பொருளாதார சமூக நிலை எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இது பல தடவை யோசிச்சிருக்கேன். ஒருவேளை எங்கள் அம்மா படிச்சிருந்தா, ஒரு வேலையில் இருந்திருந்தா, என்னோடய குடும்பத்தோட நிலைமை வந்து அப்படி தலைகீழாக மாறி இருக்காதுல்ல. அதனால் கண்டிப்பாக எல்லா பொண்ணுங்களும் படிக்கணும், வேலைக்கு போகணும். உங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு சுயக்காலில் நிற்கிறதுக்கு ஒரு வேணும். முழுக்க ஒரு ஜென்ஸே நம்பி இருக்கக்கூடாது. இது வந்து என் கணவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த படிப்பினை கூட. இன்றைக்கி இருக்கிற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தணும்னா நல்லா படிக்கணும், கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அதான் பின்னாடி உங்களோட சொந்த காலில் நீங்கள் நிற்கணும். நின்னா தான் பின்னாடி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உங்கள் குடும்பத்தை சமாளித்து கொண்டு போகிற நிலையில் இருக்கும். இதை நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். எங்கள் அம்மா வந்து ஒரு வேலையில் 8th ஸ்டாண்டர்ட் படித்தாங்க. அப்போல்லாம் 8th ஸ்டாண்டர்ட் படித்தாலே டீச்சர் ட்ரைனிங் முடித்தா டீச்சர் வேலை கிடைக்குமா? அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் தான் அது. அதை படிச்சிருந்தா கூட, அம்மா டீச்சர் வேலைக்கு போயிருந்தா கூட இன்றைக்கி வந்து இந்த படிப்புக்காக இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமே, ஒவ்வொரு விஷயத்துக்கும் போய் ஒவ்வொருத்தட்ட போய் நின்றுட்டுருக்க வேண்டாமே, நம்மளாம் அழகாக நம்ம அம்மா நம்மளை படிக்க வச்சுருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருக்கேன் பல தடவை. இன்றைக்கி என்கிட்ட வந்து ஆதரவற்ற விதவை சான்று வாங்குறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வருது. ஒவ்வொரு அப்ளிகேஷன்லேயும் வரக்கூடிய அந்த பெண்களை எங்கள் அம்மாவாக தான் நினைக்கிறேன். அடுத்த லெவலுக்கு எங்கள் அம்மா போகாதனால எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியல. நான் இன்றைக்கி 30 வயசுக்கு மேலே தான் இந்த எக்ஸாம் எழுதி வந்திருக்கேன். காரணம் என்னோடய கணவர். ஒருவேளை எங்கள் அம்மா ஜாப்பில் இருந்தால் 21 வயசுலேயே இந்த ஜாப்புக்கு வந்திருக்கலாம். நான் அந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைய பெண்கள் வந்து 2 விஷயம், பெண்களாக இருந்தாலும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொதுவாக சொல்கிறேன்.
உங்களோட குடும்பத்தை சமூகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா சமூகத்தில் நம்மளை காட்டக்கூடியது ஒன்லி நம்மளோட படிப்பும் அந்த படிப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களும் மட்டும்தான் வந்து சமூகத்தில் நம்மளை முதன்மைப்படுத்துமே தவிர இதை நான் அனுபவத்தால் உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படிப்பு தான் இன்றைக்கி எங்கள் ஊரில் என்னை மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரிய அளவில் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காரணம் இந்த படிப்பு தான். 12th முடித்தேன். அடுத்து தான் பெரிய கண்டம். 1090 எடுத்தேன். 12th முடித்து அடுத்து கேரியர் பற்றி யோசிக்கிறது தான் பெரிய விஷயம். மேக்ஸில் நல்ல கட் ஆஃப் தான் எடுத்திருந்தேன். பட் வீட்டில் வந்து படிக்கவே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ இன்ஜினியரிங் எப்படி படிக்க வைப்பாங்க, வேணால் டீச்சர் ட்ரைனிங் படின்னு சொன்னாங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். இந்த டீச்சர் ட்ரைனிங் படித்ததுனால தான் என்னால் வெளியே வர முடிஞ்சது ஃபஸ்ட்டு. ஒருவேளை எனக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் 12th இருந்திருந்தேன்னா அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது, லைஃப் எப்படி போயிருக்குங்கிறது ஒரு கொஞ்சம் மயமானது, ஒரு இதான விஷயமாக தான் இருந்துச்சு. டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். படித்து முடிச்சுட்டு வந்தோடனையும் நான் படித்த அதே ஸ்கூலில் 1 to 8th வரைக்கும் நான் படித்த அதே ஸ்கூலில் எனக்கு வந்து டெம்ப்ரவரியாக வேலை பார்க்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. அங்கே சேர்ந்தேன். அப்புறம் அங்கே ஹெச்எம்மாக இருந்தாங்க சேவியர் சார்னு சொல்லிட்டு. சாரோட ஃபுல் சப்போர்ட்லேயும் அங்கேயே எனக்கு பெர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ஒரு டீச்சர் மாப்பிளையை பார்த்து வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு 7 years ஒர்க் பண்ணேன். 2nd grade டீச்சர்ஸாக ஒரு டீச்சராக 7 வருஷம் ஒர்க் பண்ணேன். இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம், முழு காரணம் என்னோடய வாழ்க்கை துணை. 75%, 25% எங்கள் அம்மா சொல்லலாம். என்னை அந்த டீச்சருக்குன்னு கொண்டு வந்ததுனால நான் வெளியே வர முடிஞ்சது. என் ஹஸ்பண்ட் வந்து நினைக்காம இருந்தால் இன்றைக்கும் நானும் அந்த கிராமத்தில் ஒரு 2nd grade டீச்சராக தான் இருந்திருப்பேன். ஹஸ்பண்ட் தான் டெட் எக்ஸாம் எழுத சொன்னாங்க. 2012 வந்து எழுத சொன்னாங்க. மோட்டிவேட் பண்ணுவாங்க. டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு 7 வருஷம் இருக்கும்போதே பிஏ, எம்ஏ, பிஎட், பிஎட் வரைக்கும் கரஸில் முடிச்சிட்டேன். எல்லாமே கரஸ்பாண்டன்ட் கோர்சஸ். இது ஒரு விஷயம். காலேஜ் போகாமலே எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்புறம் டெட் எக்ஸாம் எழுதினேன். டெட் எக்ஸாம் எழுதிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகிட்டு 2012 கிளியர் ஆன பிறகு எட்டயபுரத்துலேருந்து கோவில்பட்டி, எட்டயபுரத்தில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் டெட் எழுதி கிளியர் பண்ண அப்புறம் கோவில்பட்டி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒர்க்குக்கு வந்துட்டேன். இங்கே வேறு மாதிரி, இங்கே 9th 10th ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி. அது வேறு சுச்சுவேஷன். அந்த நம்ம வந்து எதிர்காலத்தை பற்றி அந்த குழந்தைங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறதே அந்த 10ஆம் கிளாஸ் வந்த அப்புறம் தான். ஏன்னா அது வரைக்கும் ஒரு விளையாட்டு போக்கிலே படிச்சுட்ருப்பாங்க. படிப்போம், பாஸ் ஆயிடுவோம், அவ்வளோதான். மற்றதை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அந்த 10th வந்தோடனே அந்த மார்க்கு, அது நம்ம 11th என்ன போகிறோம், அந்த 11th 12th வந்தோடனே அடுத்து 12th முடித்து நம்ம கேரியர் என்னவாக போகுது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யோசிக்கிற நேரம். அப்படி யோசிக்கிற நேரம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கணும். நிறைய சொல்லணும். நம்ம ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டியதில்லை. நிறைய மோட்டிவேட் பண்ணி வழிகாட்டினாலே போதும். இங்கெங்கெல்லாம் வழி இருக்குமா, நீ இப்படிலாம் போகலான்னு சொன்னாலே போதும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்கரேஜ் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு வந்து எனக்கு கேர்ள்ஸ் ஸ்கூலில் கிடச்சிது. நான் வந்து சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருந்தேன். சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா பேச முடிஞ்சுது. இந்த யூத் பேப்பர் யூடியூப்பில் மற்றவங்களோட இதில் கமெண்ட் பண்ணதில் கூட ஒரு பொண்ணு வந்து நான் டீச்சரோட ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் என்ன பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல பொண்ணுங்களாக இருந்தாங்க. எல்லாமே வில்லேஜிலேருந்து வர்ற, நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்தளவில் எல்லாமே சுற்றி இருக்கிற கிராமத்துலேருந்து வர்றவங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இதுக்குமே ஹஸ்பண்டு தான் வழிகாட்டி. எங்கேயாவது இந்த ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பேப்பர் நியூஸ் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அது மூலமாக அந்த குழந்தைங்களுக்கு ஸ்கூல் படிக்க அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ அந்தளவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு நோட்ஸ் புக்கு இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. மற்றபடி அதுக்கு மேலே போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில 2-3 குழந்தைங்களுக்கு கைட் பண்ணவும் செஞ்சுருக்காங்க. பட் இதையும் தாண்டி மேலே என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும்னா அந்த இதுக்கு வர்றதுக்கு இன்னொரு காரணம் அதுதான். அந்த மாதிரி கேர்ள்ஸுக்கு வந்து அடுத்து போகிறப்போ என்ன பண்ணலாம், பண்ணக்கூடிய நிலையில் நம்ம இல்லையே. யாராவது ஸ்பான்சர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சைடு கைட் பண்ணி விடலாம். ஆனால் நிறைய பேர் வந்து அவங்க சிஎஸ்ஆரில் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் நான் ஒரு டீச்சராக இருக்கும்போது நான் சொன்னால் செய்வாங்களா? இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு ஆடியோ உட்காந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன், இவங்க சிஎஸ்ஆரில் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் உடனே செய்கிறாங்க. அதுக்கு தேவை இந்த போஸ்ட்.
அதுவும் ஒரு ரீசன். கைட் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு சரியான அந்த உதவிகளையும் செய்ய வேண்டியதுக்கும் ஒரு நிலை தேவைப்படுது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானும் இருந்தேன். அங்கே ஒரு 5 years ஒர்க் பண்ணேன், 9th 10th கிளாஸ் டீச்சராக. அந்த ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறது இல்லாமல் நானும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான், 10th ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களோட சேர்ந்து நானும் படித்து அவங்களையும் படிக்க வச்சேன். இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிச்சுட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன்னா, சோசியல் சயின்ஸ் டீச்சருங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு நானும் படித்தேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாங்க. பையன் அப்போ வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படித்தான், பொண்ணு அப்போ தான் பிறந்திருந்தா. ஃபஸ்ட்டு வேறு எந்த எக்ஸாமினேஷனும் எழுதலை. ஏற்கனவே பிடி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வேறு எந்த எக்ஸாமினேஷனுமே எழுதலை. Group 2 எதுவுமே எழுதலை. Group 1 தான் என் ஹஸ்பண்ட் வந்து அடுத்ததாக மோட்டிவேட் பண்ணி போட சொல்லியிருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கான ப்ரிலிம்ஸ் நானே எழுதினேன். சோசியல் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறதுனால ஒரு பெட்டர் இதாக இருந்துச்சு. Group 1 நம்ம போகலை. 2வது விஷயம், நான் இது படிக்கிறப்போ உள்ளே என்னென்ன இருக்குது அதை நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லுவேன். அதுக்காக தான் நான் மெயின் படித்தது. அதுக்காக ஒரு விஷயம், அதுவும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுவும் ஒரு விஷயம். Group 1 வந்து 30 வயசு, 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்க 30 வயசில் ஃபஸ்ட்டு Group 1 எழுதினேன். போகலை, எதுவுமே போகலை. Group 1 எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். தமிழில் தான் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். மெயின்ஸுக்கு போனேன். மெயின்ஸுக்கு போகும்போது கிளியர் ஆகலை. அது செகண்ட் டைம் Group 1 அதுக்கு அடுத்த இயர் 31, அதுக்கு நெக்ஸ்ட் இயரே போட்டிருந்தேன். பட் என்னால் மெயின்ஸுக்கு போக முடிஞ்சது, அதை கிளியர் பண்ணாமல் ஏன் முடியலை அப்படிங்கிறப்ப நான் யோசிச்சு பார்க்குறப்போ எனக்கு சரியான ஒரு பயிற்சி இல்லை அப்படிங்கிறத, எந்த விதமாக பயிற்சி எடுக்கணுங்கிறது கைட் பண்ண ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு போனால் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். வேறு அதர் தென் மற்ற இடத்துலேருந்து தேடி நம்ம பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து நேரம் இல்லை. Group 1க்கு நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வீட்டில் ஒரு அம்மா, ஸ்கூலில் ஒரு சோசியல் டீச்சர், இதுக்கிடையில் நான் படிக்கணும். வீட்டில் என்னோடய கடமைகளை கண்டிப்பாக நான் செஞ்சு தான் முடிக்கணும். 2 பேரும் பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. காலையில் ஹஸ்பண்டும் டீச்சர். காலையில் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வச்சு எல்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்து ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூல்லேயே எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு, ரிசல்ட் வரணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாஸ் பண்ண வைக்கணும், அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். அந்த தாட்டே கிடையாது. அது 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, 6th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, படிக்கிற கண்டென்ட்டை அவங்களுக்கு உள்ளே போகணும். அதுக்கு என்னென்ன வழியோ எல்லாத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவேன். நான் படிக்க வச்சுருவேன். எல்லோரையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான டீச்சர் தான், படிக்க வச்சுருவேன். பட் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸும் அன்பாக இருப்பாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருந்தது. அதை நான் வந்து ஸ்கிப் பண்ணணும்னு என்றைக்குமே நினைக்கல. நமக்காக ஒரு எய்ம் இருக்குது, தாட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம எடுத்த பொறுப்பை தட்டி கழிக்கணும்னு நினைக்கக்கூடாது. எதையுமே என்னோடய பொறுப்புகள் எதுவுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணலை. வீட்டில் வந்து கணவரும் மாமனாரும் வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. அந்தளவுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து நல்ல ஒரு மோட்டிவேட்டர். ஃபஸ்ட்டு மோட்டிவேட்டர் அவங்க தான் ஃபேமிலியை பொறுத்தவரை, இந்த Group 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. படித்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து மெயின்ஸ் கிளியர் ஆகலை. அடுத்த தடவை வந்து ப்ரிலிம்ஸ் அதே போல் தான் கிளியர் ஆகிடுச்சு. அப்புறம் தான் மெயின்ஸுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து சேர்ந்து அவங்களும் நல்லா கைட் பண்ணாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அது மோட்டிவேஷன். இங்கே படிக்கிறப்ப தான் என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா நிறைய வந்துச்சு. என்ன அப்படின்னா, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 years படிச்சுட்ருக்காங்க. லாங் டேர்மாக யங்ஸ்டர்ஸாக அவங்க வாட்டில் டீட்டெயில்டாக படிச்சுட்ருக்காங்க. டெஸ்ட்லாம் வச்சாங்கன்னா மார்க் ஒரு 5th 6th அப்படி ஒரு 10க்கு பிறகு தான் நான் வரேன். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படி எழுதுகிறாங்க. இந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி போட்டி போட முடியும், இதில் எப்படி நாம் வந்து முடியும். அதோட போனதும் சொல்லிட்டாங்க, இங்கிலீஷ் மீடியம்னா மார்க் வந்து 8 ஒரு கொஸ்டினுக்கு 8 மார்க்ஸ் அப்படின்னா இங்கிலீஷ்னால் 7 மார்க்ஸ் போடுவாங்க. தமிழ் எழுதுனீங்கன்னா 5.5க்கு கூட வராது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கல. உனக்கு என்ன தோணுதோ நீ செய். அங்கேயே நல்லா கைட் பண்ணாங்க. ப்ரிலிம்ஸுக்கு எதுவுமே படிக்கலை. என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கான படிப்பு. நான்
அன்னைக்கு காலையில் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வேகமாக கிளம்பி போனேன். எக்ஸாம் சென்டருக்கு கூட ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், 5 நிமிஷம் லேட்டாக தான் போனேன். போய் ப்ரிலிம்ஸ் எழுதினேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. தமிழில் தான் எழுதினேன். அடுத்தது மெயின்ஸுக்கு படித்தது எப்படி படித்தேன் அப்படின்னு சொன்னால், டெஸ்ட்டு தான். அந்த டெஸ்ட்டு அவங்க கொடுத்த இதை வச்சு தான் படித்தேன். பின்னாடி நான் எப்படி படித்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்து சொல்கிறேன். அது மெயின்ஸ் வந்து படித்தேன். அந்த மெயின்ஸ் படிக்கும்போது ஃபேமிலி சப்போர்ட்டு ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு 3-4 மாதம் முழுக்க அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தேன். ஸ்கூல் டீச்சராக இருந்ததுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுலேயே நான் சேர்த்து படிச்சுக்கிடுவேன். ஏன்னா கண்டென்ட் அதானே வரும் மேக்ஸிமம், சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறப்போ அது கூட சேர்த்து படிச்சுக்கிடுவேன். ப்ளஸ் அடிஷ்னலாக எனக்கு லீவ் வந்தது, குவார்ட்டர் லீவ் ஆஃப் லீவ் வந்தது. 1 மந்த்து மட்டும் நான் மெடிக்கல் லீவ் போட்டேன். அந்த 1 மந்த்தும் டைம் டேபிள் போட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துட்டு டெய்லி லீடர் எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த தேதி இந்த டெஸ்ட்டு நீ இதை எழுதி வச்சிடணும், போர்ஷனை முடிச்சுட்டு வந்து சொல்லியிருந்தேன். அதுக்காக சொல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் எந்த இதுவும் பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த இயருமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம்ஸ் நிறைய எடுத்திருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தா இந்த இதில். படித்தது 4 மந்த்து. அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு, மெயின்ஸ் முடிஞ்சுட்டு இன்டர்வியூ கொஞ்சம் லாங் பிரேக்காக இருந்தது. அப்புறம் இன்டர்வியூக்கு ஒரு 1 மந்த்து. 1 மந்த்தில் ஒரு 20 டேஸ் பொங்கல் ஹாலிடேஸ் வந்தது. அதோடு சேர்த்து ஒரு 20 டேஸ் வந்து லீவ் மட்டும் போட்டுட்டு இன்டர்வியூஸுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிச்சு. ஒரு 4 மாதம் நான் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். 4 மாதம் நான் முழு எஃபோர்ட் போட்டு படிக்கும்போது என்னால் கிளியர் பண்ணுறப்போ, அவங்க ஒரு 4 வருஷம் படித்தும் கிளியர் பண்ண முடியலன்னா நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பத்தாது, ஆர் மெத்தட்ஸு சரியில்லை, ஏதோ ஒரு சம்திங் அவங்கக்கிட்ட ஒரு மிஸ்டேக் இருக்குது. கரெக்ட் பண்ணிட்டா கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு முழு மூச்சோடு படித்தா கண்டிப்பாக எதுவுமே நம்ம உடனே சாதிக்கலாம், உடனே ஒரு போஸ்ட்டுக்கு வரலாம். இந்த தமிழில் எழுதுனதுனால மார்க்கு குறையும், அதுவும் ஒரு கான்செப்ட் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் கூட இங்கிலீஷில் படித்து எழுதுனவங்களை விட நான் அதிகமாக தான் மார்க் எடுத்துருந்துருக்கேன். எழுதக்கூடிய விஷயந்தான் முக்கியம், நம்ம கண்டென்ட்டு தான் முக்கியம். தமிழ் இங்கிலீஷுங்கிறது மேட்ரு கிடையாது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி அப்புறம் திருநெல்வேலியில் வந்து ட்ரெயினியாக இருந்தேன், டெப்டி கலெக்டர் ட்ரெயினியாக இருந்தேன். அங்கே ஷில்பா மேம் இப்போது நம்ம ஸ்பெஷல் ஆஃபீஸராக இருக்காங்க உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்துக்கு. மேடம் வந்து பயங்கர மோட்டிவேஷன். ஒரு லேடியாக இருந்துட்டு எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு பயங்கர மோட்டிவேஷன். மேடம் அங்கே இருக்கும்போது எனக்கு அங்கேயுமே ஹாஸ்டல்ஸுக்கெலாம் போய் ஏடி வெல்ஃபேர் ஹாஸ்டல், பிசி வெல்ஃபேர் ஹாஸ்டலுக்கெலாம் போய் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் ஒரு டீச்சராக இருந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறத விட நான் இந்த நிலையில் இருந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதாகும். போயிட்டு அங்கே நாங்கள் ஸ்கூல்ஸில் இருந்து புக்ஸ்லாம் கொண்டு வந்து ஹாஸ்டல்ஸை வைக்க சொல்லி குழந்தைங்கள படிக்க சொல்லி அந்த மாதிரி நிறையா பண்ணணும். மேடம் நல்ல மோட்டிவேஷன். ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இப்போது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் ஆடியோவாக போட்டிருக்காங்க. இங்கேயுமே நிறையா செய்யணும்னு நினைக்கிறேன்.